1967 தமிழ்நாட்டின் 2 மிகப்பெரிய தலைவர்கள் தேர்தலில் நேருக்கு நேர் போட்டியிடுகிறார்கள். அதில் அறிஞர் அண்ணா வெற்றி பெற்ற உடனேயே மக்கள் அண்ணாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடவும் ஒருத்தர் மற்றும் அமைதியாக இருக்கிறார். அவர்தான் அறிஞர் அண்ணா. மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய குழப்பம். நாம் தான் தேர்தலில் வெற்றி அடைந்து விட்டோமே, இன்னும் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அறிஞர் அண்ணா என்ன சொன்னார் என்று தெரியுமா? நாம் தோற்கடித்தது மாமனிதரான காமராஜரை வெற்றி கொண்டாட்டம் என்ற பெயரில் எதிர்க்கட்சியை புண்படுத்தக்கூடாது. காமராஜர் தோத்தது நமக்கும் தோல்விதான் என்று தன் தொண்டர்களுக்கு சொல்கிறார் அறிஞர் அண்ணா. காங்கிரஸை சார்ந்த பெரியார் அண்ணாவை பலமுறை திட்டியும் பதில் இருக்கு. பெரியாரை ஒரு வார்த்தை கூட பேசாத அறிஞர் அண்ணா பெரியார் வீட்டுக்கே போய் நலம் விசாரித்துள்ளார். அடுத்து ராஜாஜி உட்பட பல தலைவர்கள் காமராஜர் தோல்வி அடைந்தது தெரியவும் அறிஞர் அண்ணாவை திட்ட ஆரம்பித்துள்ளார்கள். ஆனால் அறிஞர் அண்ணாவோ எந்த இடத்திலும் வார்த்தையை விடாமல் அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? அன்றைய தேதியில் மக்கள் யாருக்கும் தெரியவில்லை. அறிஞர் அண்ணாவும் காமராஜரும் நெருங்கிய நண்பர்கள் என்று. இந்த 2 மாமனிதர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.